இவர் சொல்லார் அண்ட கோடிகள். அது திருஅண்ட பகுதியை தொடக்கும் போதே அவர் சொல்லார், ஒன்றனுக்கு ஒன்று நின்ற எழில்வகரின் 101 கோடி மேற்பட விரிந்தன அப்படின்ட்டார். அது நூற்றுக்கணக்கான கோடியில் இருக்குப்பா. அதாவது இன்ஃபினிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, எண்ணில அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. எண்ணத்திற்கு அப்பாற்பட்டதுன்னு அவர் சொல்லிட்டார். இப்போ எண்ணிறந்த அண்டங்கள் இருக்கின்றன இப்போ விஞ்ஞான கண் கொண்டு பார்த்து சொல்கிறத அவர் தன்னுடைய மெய்ஞான உருவில் சொல்லிட்டாரு. அப்படி சொன்ன திருஅண்ட பகுதி எனும் திருவாய் மலர்ந்த குரு என்று எப்பெருந்தேவரும் கூறுகின்ற கோவே, நீ இரு என்ற தனி அகவல் எண்ணம் எனக்கு இயம்பிது. என்றும் இருப்பது ஆக்கினன் அப்படின்னு அதில் திருஅண்ட பகுதியில் ஒரு பகுதி வருது. அந்த பகுதியை எம்பெருமான் எனக்கு பார்த்து இரு அப்படின்னு சொன்னால், அந்த இருன்னு சொன்னதையே நான் ஒரு சொல்லாக நினைத்து அதுவே குரு வாக்கியம் அப்படின்னு நினச்சி நான் அதுக்குள்ளே மூழ்கிட்டேன் அப்படிங்கிறத தான் இவர் சொல்கிறாரு. தன்னை விடை தலைமை ஒரு தகவினுக்கும் இங்கு இல்லாத தனித்தலைமை பெரும்பதியே தருண தயாநிதியே பொன்னடி என் சிரத்திருக்க புரிந்த பரம்பொருளே புத்தமுதம் எனக்களித்த புண்ணியனே நீதான் என்னை விடமாட்டாய், நான் உன்னை விடமாட்டேன், இருவரும் ஒன்றாகி இங்கே இருக்கின்றோம், இதுதான் நின் அருளே அறிந்தது எனில் செய்த செய்கை அனைத்தும் நின் செயலோ என் செயலே. நான் வேறு செயல் நீ வேறு செயலாக இருக்கேன். அப்போ எந்த அளவுக்கு நம்ம சரணாகதி நான் செய்யும் செயலெல்லாம் அவன் செயலாக இருக்கணும்னா நான் என்ன செய்யணுங்கிறது உன்னுடைய திருவுள்ள சம்மதம்னு பார்த்து நான் இன்றைக்கி இந்த கருத்தை சொல்கிறேன்னா அது அவனுக்கு திருவுள்ள சம்மதமாக இருக்கணும். அப்போ செய்யும் செயல் எண்ணம் எல்லாமே அவனுக்கு உரியதாக இருந்தால் அப்போ அவன் எனக்கு அருளமுதம் அளித்தான், புத்தமுதம் அளித்தான். இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்லுவேன்? மனம் வாக்கிற்கு அப்பாற்பட்ட ஒன்றை நான் மனவாக்கு கொண்டு சொல்ல போகின்றேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ வள்ளல் பெருந்தகை அவர் பிறந்த வருஷம், அவருடைய பிறந்த நாள், பிறந்த நட்சத்திரம் எல்லாம் நம்ம பலமுறை சிந்தனை பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் அவருடைய வரலாற்றிலிருந்து நம்ம சிந்திக்கக்கூடிய செய்திகளாக வள்ளல் பெருமானார் எப்போது பிறந்தார், எப்படி பிறந்தார் அப்படிங்கிறத சொல்கிறாரு. நான் எதுக்காக வேண்டி பிறந்தேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். நமக்கு அவருடைய பாடல்லே ஒரு பாடலில் சொல்லார், அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருக்கின்ற உலகவர் அனைவரையும். எல்லாரும் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டால் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கிறாங்க, வெள்ளை சேலை கட்டுனா பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய அகம் இதே மாதிரி உள்ளும் புறமும் அங்கையில் நெல்லிக்கனி போன்று அமர்ந்து அருள் புரிந்த அரசே அப்படின்னு சொல்லார். அங்கையில் உள்ளங்கை நெல்லிக்கனியில் எப்படி உள்ளும் புறமும் ஒன்று போல் இருக்கோ, அந்த கனியில் இருக்க கோடும் உள்ளே இருக்கக்கூடிய கோடும் ஒன்று போல் நிரம்பியிருக்கும். அப்படி மாதிரி எனக்கு இறைவன் இருந்தானா, நெல்லிக்கனியை உடைச்சா வெளியே கோடு ஒவ்வொரு கோடு வருது, உள்ளுக்கும் அதே கோடு இருக்கும். அப்போ அங்கையில் கனி போன்று அருள் புரிந்த அரசேன்னு இதில் சொல்லும்போது உள்ளும் புறமும் தூய்மையாக இருக்கக்கூடிய நிலையில் யாரும் இல்லை. ஆனால் நான் எதுக்காக வேண்டி இந்த உலகத்துக்கு வந்தேன்னா இறைவனால் வருவிக்க விட்டு வந்தேன். தானே அப்படி ஒரு முத்திரை குத்துறாரு. தான் வந்ததன் நோக்கம் என்ன? அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருக்கின்ற உலகவர் அனைவரையும் சகத்தே திருத்தி, இந்த உலகத்தில் சகம்னா உலகம், சகத்தை திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட. எல்லாரும் நீ என்று, நான் என்று, ஜாதி என்று, குலம் என்று, அது சாத்திர சண்டை என்று. இப்போ இலையை இங்கே போட்டு சாப்பிட அங்கே போட்டு இலையை தப்பாக போட்டாங்க, அதனால் இவங்க நம்ம ஜாதியே இல்லையோ அப்படின்னு கூட கல்யாணத்தை நிறுத்தியிருக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில். காய்கறிகளை இப்படி தான் வரிசைப்படுத்தி வைக்கணும், அவங்க தப்பாக வச்சுட்டாங்க, அப்போ இவங்க நம்ம ஜாதி இல்லையோ அப்படின்னு திருமணத்தை நடத்தியிருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சாத்திர சண்டைகளிலே கோத்திர குப்பைகளிலே அபிமானித்து அலையும் உலகீர் நீங்கள் வம்மின் நம்மளை கூப்பிடுறார். இதிலெல்லாம் நீங்கள் கவனத்தை செலுத்தாதீங்க. காலம் கடந்த கடவுளை காணுவதற்கு காலம் கருதுவது ஏன்? நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே நிற்காதீங்க. உங்களுக்கு எம்பெருமான் காலம் கடந்த ஒன்றுன்னு நான் அடையாளப்படுத்துகிறேன். அவன் மனம் வாக்குக்கு அப்பாற்பட்டவன் நான் அடையாளப்படுத்துகிறேன். அவன் அருளமுதம் தந்து நம்மளை என்றும் இருக்க பண்ணுவான்னு அடையாளப்படுத்துகிறேன். அவன் அடியும் முடியும் நம்மகிட்ட இருக்கிறத அவன் காமிச்சு தருவான். நம்ம உடம்புல உண்டான முடி எதுவோ அது அந்த இடத்துல அவன் தன்னுடைய அடியை பதைக்கிறான். அப்போ 2 பேருக்கும் ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறான். அந்த உறவை பற்றி கொண்டு நீங்கள் இறைவனை அடையலாம்ங்கிறதுக்காக வேண்டி அவர் சொல்லார், சகத்தை திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட உகத்தே இறைவனால் வருவிக்க உற்று வந்தேன். இறைவன் என்னை போ அப்படின்னு சொன்னால் அதனால் நான் வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சிதம்பரம்ங்கக்கூடிய ஒரு ஊர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த சிதம்பரம் மாவட்டத்தில் மருதூருங்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ராமையா பிள்ளை சின்னம்மை தம்பதியருக்கு 1873 அக்டோபர் 5ஆம் திங்கள் புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணி அளவில்
திரு அவதாரம் செய்கின்றார் வள்ளல் பெருந்தகை. அவருக்கு ராமலிங்கம் பிள்ளைங்கக்கூடிய திருப்பெயரை அவர்களுடைய பெற்றோர்கள் சொல்கிறாங்க. 5 மாதத்தில் இந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு இங்கே போகிறாங்க சிதம்பரத்துக்கு. நம்ம மிகப்பெரிய விரிவாக்கமாக இவருடைய வரலாறை நம்ம பார்க்கணுன்னு இல்லை. ஏன்னா பாடலுக்குள்ளே போகும்போதெல்லாம் அவருடைய பாடல் தான் மேற்கோள் பாடலாக வரப்போகுது. இப்போ 5 மாதத்திலேயே திருக்கோயில் போகிறாங்க. சிதம்பரம்ங்கக்கூடிய திருக்கோயிலில் அவர் பேசுகிறது எல்லாம் பொதுவில் நடம்புரிகின்ற அரசே, பொதுவில் நடம்புரிகின்ற அரசேன்னு தான் சொல்கிறாரு. சிற்சபையும் பொற்சபையும் சொந்தமெனதாச்சு அப்படின்னு சொல்கிறார். இந்த உடலுக்கும் இந்த மனதுக்கும் பேரண்ட நாயகனுக்கும் ஒரு தொடர்பு. அந்த ஒரே நேர்கோட்டில் நின்று மண்புருவ நடுமுதலாய் அப்படின்னு முதலே சொல்லிட்டார். மணிவாசகரை சொல்லும்போது எது நடுவோ அந்த நடுவை பிடித்து கொண்டு நான் எல்லாரும் கண் புதைத்து நிற்கிறாங்க, மனம் புதைத்து நிற்கிறாங்க, நெடுங்காலம் தவம் இருக்கிறாங்க, நான் அவனை கண்டு கொண்டேன் அப்படின்னு ஒரு உறுதிப்பட சொல்கிறாரு. அப்போ இவர் அந்த சிதம்பரத்துக்கு போன உடனே அவரை அறியாமல் பொதுவில் நடம் செய்கின்ற அரசன் நம்ம இந்த உலகத்துக்கு இதுக்கு தான் வருவிக்க உற்று நாம் வந்திருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஞானம் 5 மாதத்திலே அவருக்கு தோன்றியதாக அவர் பதிவு செய்கிறார். தாய் முதலாரோடு சிறிய பருவமதில் தில்லை தலைத்திடே திரைதூக்க தரிசித்த போது வேவேகை மேல் காட்டாதே எந்தனக்கு எல்லாம் வெளியாக காட்டிய என் மெய்யுறவாம் பொருளே காய்வகை இல்லாது உளத்தே கனிந்த நறுங்கனியே கனவிடத்தும் நனவிடத்தும் இணைப்பிரியா கழிப்பே தூய்வகையோர் போற்றும் மணிமன்றில் நடம்புரியும் ஜோதி நடத்தரசே என் சொல்லும் அணிந்தருளே. தாய் முதலாரோடு சிறிய பருவம் அதில் நான் தில்லைக்கு சின்ன பருவத்தில் போனேன். அவருக்கு எந்த பருவம்னு அவருக்கு அடையாளம் குறிப்பிக்க தெரியல, ஆனால் அவர் போனாருங்கிறாரு. அதுக்கு தாய் முதலாரோடுன்னு சொல்லும்போது தாய் தகப்பனை எல்லாரும் சேர்ந்து போயிருக்கிறாங்க. ஏன்னா இவருக்கு அதுக்கு அடுத்து கொஞ்ச நாளையிலே அவங்க அப்பா, இந்த தில்லைக்கு போயிட்டு வந்த கொஞ்ச நாளையிலே அவங்க அப்பா இறந்துட்டார். அப்போ அந்த வயதில் அவர் போயிருப்பாருன்னு ஒரு யூகத்தில் இவங்க எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தாய் முதலாரோடு தில்லைத்தலத்தை நான் தரிசிக்க போது திரை நீக்கி அவர்கள் தரிசனம்னு ஒன்று காட்டினாங்க. வேய் வகை காட்டாது எல்லாம் வெளியாக காட்டிய எந்தன் குருவே நட்பே சுற்றமே இது இவர் பார்க்குறாரு. அப்போ இந்த குழந்தை சிரித்ததாகவும் கோயில் சிவாச்சாரியார் இந்த குழந்தை ஏதோ ஒரு ஞானத்துக்காக வேண்டி இந்த உலகத்தை ஊவிக்க பிறந்ததுன்னு அருளாசி பண்ணியதாகவும் சொல்லுவாங்க. நம்ம அந்த ரொம்ப கதைகளுக்கு ரொம்ப சம்பவங்களுக்கு போக வேண்டாம், சின்ன சின்ன விஷயங்களுக்கு அப்படி போகலாம். அப்புறம் இவர் இவங்க அப்பா இல்லாதனால அவங்க அண்ணாவே இவருடைய எல்லா பொறுப்பையும் கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஏற்பட்டது. பொன்னேரி அப்படிங்கக்கூடிய இடத்துல இவங்க அதுக்கப்புறம் மருதூரை விட்டு குடியேறினாங்க. அங்கேயும் அவர்களால் ரொம்ப நாள் தங்கியிருக்க முடியல. உடனே சென்னைக்கு வந்தாங்க. சென்னைக்கு இவர் சபாபதி பிள்ளை, இவ அண்ணா பேர் சபாபதி பிள்ளை. சபாபதி பிள்ளை தன்னுடைய குருநாதர் சபாபதி, இவ அண்ணா சபாபதி பிள்ளை, இவங்க குருநாதர் பேர், அவங்களுடைய குருநாதர் பேர் காஞ்சிபுரம் சபாபதி முதலியார் அப்படின்னு பேர். சபாபதி முதலியார்கிட்ட எனக்கு எப்படியாவது என் தம்பி ஒரு ஆளாக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு குறிப்பிட்ட வயது வளர்ந்த உடனே இவரை கொண்டு போய் அவங்ககிட்ட கொண்டு விடுறாங்க. இவர் கற்க வேண்டிய பாடம்ங்கிறது இவருக்கு இல்லை. ஏன்னா அருட்பெருஞ்சோதி அகவல் அவர் சொல்கிறாரு, ஓதாது உணர்ந்திட ஒளியளித்து எனக்கு ஆதாரமாகிய அருட்பெருஞ்சோதி. எனக்கு ஆதார ஆற்றல் தில்லைத்தலத்தே அவர் பொதுவில் நடம் செய்யும் போதே எனக்கு அவர் காமிச்சு கொடுத்துட்டாரு. திரை நோக்கி தரிசிக்க சென்றபோது வேய்வகை காட்டாது எல்லாம் வெளியாக காட்டிய எந்தைங்கிறார். எனக்கு மேலே வேய்வகைனா கூரை, எனக்கு கூரை தெரியலை, எல்லாம் வெட்ட வெளி அனுபவமாக தெரிந்ததுன்னு முதல்ல அவர் படிச்சிட்டார். எப்போ அவருக்கு இறைவன் காட்டி கொடுத்தானோ அப்போவே படிச்சிட்டார். இப்போ போய் திரும்ப ஸ்கூல் போய் படி அப்படின்னு சொன்னால் அவருக்கு இவங்க ஸ்கூலில் கற்றுக் கொடுக்குற பாடம் எதுவுமே இவருக்கு இதில் ஏறலை. இவர் உள்ளுக்குள்ளே இவர் பெற்ற அனுபவங்களே சுற்றி வருது. அவரே பதிவு பண்ணுறாரு, கற்றது மற்ற அவ்வழி சூது அது என்று எண்ணா தொண்டரல்ல